தல. சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு. சில பேரோட வைத்தறிச்சல் பல பேரை வாழ வைக்கும் போல இருக்கு. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் பச்சை பழம் மாதிரி போயிட்டு இருந்தது, இன்னைக்கு உசுப்பு ஏற்றி விட்டு வேறு லெவலில் பேச வச்சிட்டிங்க. நான் வேறு எதை சொல்கிறேன், நம்ம மைவி3 ஆட்ஸை தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் முன்னாடி வந்து 1-2 ஐடி விழுவுறதே பெரிய விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ஐடி வருது. நீங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பினதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் தம்பி, உங்களுக்கு ரொம்ப நன்றி, அதுக்கு நீங்கள் தான் காரணம். அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு ஆசைப்பட்ட சில கேஸ்லாம் வந்து குரல் கொடுத்துட்ருக்கு. பொட்டி வந்துருச்சான்ட்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உண்மையாலுமே அக்கறை உள்ளவங்களாக இருந்தால் இது சொல்கிற கேட்டுங்க. ஏபிகே ஆப்னு ஒன்று உண்டு, அது கூகுள் குரோமில் கிடைக்கும். அந்த ஆப்பில் போனீங்கன்னா ஃபேக்கான ஆப் நிறையா இருக்கும். யாரோட ஆப்னே தெரியாது. ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட வச்சுருப்பான் அந்த ஆப்பை, யாருதுனே தெரியாது, ஒரு டீட்டெயில் இருக்குது அந்த ஆப்பை பற்றி. ஒன்ஸ் அவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றிட்டாங்கன்னா ஃபுல் பயோடேட்டா கொடுத்தா தான் அவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவங்க இது வாங்க முடியும். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, உங்களை ஏமாத்திட்டு போகிற மனுஷன் எதுக்கப்பா உங்களுக்கு இத்தனை ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும், எதுக்கு நான் தான் எம்டின்ட்டு முன்னாடி வந்து நிற்கணும்? அப்போ தான் இதுக்கு 2-2.5 வருஷம் தேவையில்லையே, நம்ம பணம் போட்டாப்பே அதை அடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஒன்று தெரிஞ்சுங்க, 50 லட்சம் 60 லட்சம் பேரும் பொன்மிட்ட விடுற வாத்து மாதிரி எங்கள் சாருக்கு. நாங்களாம் அவ்வளோ இதாக இருக்கோம். அதனால் எங்கள் டீமை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா எனக்கு புரியுது. அதாவது என்னென்னா, யூடியூப்பில் இதை ஃபேக்குன்னு சொல்லி உங்கள் பக்கம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் போகுது, அது யூடியூபருக்கு வேலையாக போயிடுது. சில பேருக்கு என்ன வருதுன்னா, நம்ம பணக்காரனாக இருக்குமே, இனிமேல் வேலைக்கு ஆள் வரலன்னா நம்ம உடம்பு உழைச்சி வேலை செய்ய வேண்டியிருக்குமோன்ற ஒரு பயமும் வருது. சில வயிற்றுச்சல்னு சொன்னால, பணம் போட முடியாதவங்க, இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க வயிற்றெறிஞ்சிட்டு உக்காளி இப்படி முன்னேறிட்டு இருக்கானுங்களே, இல்லை தக்காளி அது முன்னேறிட்டு இருக்கானுங்களேன்ற இது இருக்கும். இன்னொரு விஷயம், கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்து ஜெய் போடுறதுக்கெலாம் கூட்டம் சேராதுல்ல. இது மாதிரி நிறைய விஷயத்த யோசிக்கிறேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒவ்வொரு அடிமட்ட வாசியும் கொஞ்சம் முன்னேறினாதாங்க நாடு முன்னேறும். நாடு முன்னேறதுன்னா நம்ம முன்னேறணும், நம்ம முன்னேறினா தாங்க நாடு முன்னேறும். நீங்கள் எல்லாருமே இப்படி போய்ட்டு இருந்தால் ஒரு கதையும் நடக்காது. அதனால் நீங்கள் கலைக்க தான் வேகம் கூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் வேறு எதாவது இருந்தால் ரூட்டு கொடுங்க, நான் அடுத்ததுக்கு வரேன்.